மறைநூல் அறிஞரின் மௌனத்தை உடைத்து மழலையர் நாவில் ஓசனா பாடிட செய்து விண்ணகம் வியக்க மாற்றியுற்ற வேந்தனை போற்றி நடுவர்களை வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மழலையரால் மாற்றியொரு மகிபர். இதற்கு ஆதாரமான திருமறை பகுதி மத்தேயு 21 அதிகாரம் 16 தேவன் சிறு குழந்தைகளை மிகவும் நேசிக்கிறார். குழந்தைகளின் தூய்மையான இருதயமும் உண்மையான விசுவாசமும் தேவனுக்கு பிரியமானது. நம்முடைய தேவன் பெரிய பலசாலிகளின் ஆயுதங்களிலோ அல்லது ஞானிகளின் தத்துவங்களிலோ தன் மகிமையை காண்பிப்பதை காட்டிலும் ஒரு குழந்தையின் கள்ளம் கபடமற்ற மழலை துதியில் தம்மை மாட்சிமைப்படுத்திக் கொள்கிறார். மத்தேயு 21 அதிகாரம் 16 ஆலயத்தில் சிறு பிள்ளைகள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஆர்ப்பரித்து துதித்த போது அதை தடுத்த பரிசேயர்களை நோக்கி இயேசு குழந்தைகளின் வாயினாலும் பாலகரின் வாயினாலும் துதி உண்டாக்கும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கேட்டு குழந்தைகளின் துதியை அங்கீகரித்தார். குழந்தைகளின் இனிய துதியால் தேவனின் மகிமை ஒலிக்கிறது. மழலையின் வாயில் எழும் ஓசன்னா பரலோகத்தையே மகிழ்விக்கிறது. மனிதன் தகுதியை பார்க்கிறான், மகிபனோ தூய்மை பார்க்கிறான். அதனால் தான் அறிஞர்களின் தத்துவ கூடாரங்களை விட மழலையரின் கள்ளமில்லா நெஞ்சங்களையே இறைவன் தன் மாட்சிமையின் இருப்பிடமாக்கிக் கொள்கிறார். முதிர்ந்த குருமார்களின் அனுபவங்களை விட ஒரு சிறுவன் சாமுவேலின் அமைதியான தூய்மையான இருதயத்தையே தேவன் தன் செய்தியை அறிவிக்க தெரிந்தெடுத்தார். உலகில் உள்ள அரசர்கள் தங்களின் மாட்சிமையை காட்ட படை பலத்தையும் அதிகாரத்தையும் தேடுகிறார்கள். ஆனால் விண்ணக மகிபனோ தன் மாட்சிமையை காட்ட ஒரு மழலையின் புன்னகையை தேடுகிறார். தாவீது ஒரு சிறுவன், கோலியாத்தோ பலம் கொண்ட வீரன். ஆனால் இறைவன் பெரிய படை பலத்தையோ ஆயுதங்களையோ நம்பாமல் ஒரு சிறுவனின் தூய விசுவாசத்தின் வழியை மாற்றியுற்றதை 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் பார்க்கிறோம். உலகத்து ஞானிகளாலும் அறிஞர்களாலும் எட்ட முடியாத இறை மாட்சிமையை கள்ளமில்லா குழந்தைகளுக்கு இறைவன் வெளிப்படுத்தியதாக லூக்கா 10 அதிகாரம் 21 கூறுகிறது. ஆம், அதிகாரமும் அகந்தையும் நிறைந்த நெஞ்சங்களை விடுத்து மழலையரின் தூய உள்ளங்களையே தன் சிம்மாசனமாக்கி கொண்டு மாற்றியுறுகிறார் நம் மகிபன். கல்வி அறிவு இல்லாத மழலையரின் நாவிலிருந்து புறப்படும் துதி கற்றறிந்த பரிசேயர்களின் கர்வத்தை அடக்குகிறது என்றால் அதுதான் இறை மாட்சிமையின் இரகசியம். ஞானிகள் தேடிய பேரொளி, அறிஞர்கள் தேடிய பேரின்பம் நமது மகிபன். ஆனால் அந்த அகிலத்தின் மகிபனோ அறிவின் கதவுகளை தாண்டி வந்து மழலையரின் நெஞ்சில் மாற்றியுற்றான். பிள்ளைகளைப் போல வஞ்சகம் துறந்து கள்ளம் மறந்து மழலையரின் தூய்மை நெஞ்சில் கொண்டால் நம் இருதயமும் ஆகும் மகிபன் வாழும் மாட்சிமை பீடம். மழலையர் மனம் கொண்டோரே இறைவனின் அரசிற்கு உரியவர் என்ற சத்தியத்தை வாழ்வில் ஏற்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.